நம்ம ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்ணும். மாம்பழ சீசனில் நல்லா மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சிடணும். போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றணும். அது மாதிரி தர்பூசணி சீசன் வரும்போது தர்பூசணியும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றணும். ஏன்னா பழங்கள் உடல் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த பழங்கள் மிக காரணமாக இருக்கிறது. பழம் சாப்பிட்டா சுகர் ஏறுன்றாங்க, அதெல்லாம் கிடையாது. பழம் சாப்பிட்டா ஏன் சுகர் ஏறுதுன்னா, நீங்கள் சுகர் ஏறதுக்கு காரணமே இந்த அரிசினால் செய்யப்பட்ட சோறு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் வருது. இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் ஏறணும். அப்போ சுகர் அதிகமான மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம வெறுமனே நீங்கள் பழங்களை மட்டும் சாப்பிடுங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வரவே வராது. சுகர் இருந்தால் குணப்படுத்திடும். இந்த பழங்கள் இருக்குல்ல, பழங்களுடைய இனிப்பு இயற்கையான இனிப்பு. நீங்கள் ஒரு இயற்கையான இனிப்புங்கிறது, இந்த இனிப்பு சுகர் நோய் இருந்தால் அது உங்களை குணப்படுத்தும். சுகர் ஏன் வருது, பழம் ஏன் சாப்பிட்டாலும் சுகர் ஏறுதுன்றாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, எதாவது பிரியாணி, சோறு எதாவது சாப்பிட்ருப்பீங்க, பழைய சாதம் எதாவது சாப்பிட்ருப்பீங்க. அதனால தான் அதுக்கப்புறமா நீங்கள் பழம் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் போய் சுகரை டெஸ்ட் பண்ணும்போது சுகர் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சுகர் அதிகமான காரணம் அந்த பழம் கிடையாது. பழத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, அந்த உணவு தான் காரணம். வெறுமனே பழமும், காய்கறி, கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சுகர் ஏறவே ஏறாது. மாமிசமும் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. வெறுமனே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான் இந்த உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகரே வராது. சுகர் குறைஞ்சிரும், சுகர் குணமாயிடும். அதனால் எல்லாருமே பழங்கள் மேலே பழங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. பழங்கள் சாப்பிட்டா சுகர் ஏறுமா ஏறாது. பழங்களை பார்த்தா பயப்படுறாங்க. உண்மையில் உங்களுக்கு பழத்தின் மீது ஆசை இருந்தால் நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறெல்லாம் சாப்பிடாமல் நீங்கள் பழத்தை சாப்பிடுங்க. அப்படி பழத்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் பழத்தினால சுகர் ஏறாது அப்படிங்கிற அந்த உண்மை அப்படி தான் தெரியும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, சோறு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிடாமல் நீங்கள் நல்ல பழம் சாப்பிடுங்க. மாம்பழம் எத்தனை பழம் வேணாலும் சாப்பிடுங்க. வாழைப்பழம் எத்தனை பழம் வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது. உங்களுக்கு பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க, பிரியாணி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பழம் சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது, மாம்பழம் நல்லா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் சுகர் ஏறிடுமோன்னு பயமாக இருக்குது, அப்படி தானே? வாழைப்பழம் நல்லா சாப்பிடணுன்னு இருக்குது, ஆசையாக இருக்குது, ஆனால் சுகர் ஏறிடுமோன்னு பயமாக இருக்குது, அப்படி தானே? இன்றைக்கி நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு பழத்தை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்க. 2 நாளைக்கு சோறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது ஒரு 2 நாளைக்கு. அப்படி 2 நாளைக்கு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் மாமிசம் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிடாம வெறுமனே நான் சொல்லுகிற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. அது நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, உப்பு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். சுகர் இறங்கிடும். நீங்கள் இப்போ பழம் சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது, நல்லா மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சோறு எதுவுமே சாப்பிடாதீங்க. இன்றைக்கி சோறு எதுவுமே சாப்பிடாதீங்க. நேற்று மத்தியானமே நிறுத்திடணும். நேற்று மத்தியானமே சோறு சாப்பிட்றது நிறுத்திடணும். அப்புறம் இன்றைக்கி தான் நீங்கள் பழத்தையே சாப்பிடணும். இப்போ நாளைக்கு நீங்கள் பழம் சாப்பிடணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமையில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்றதுன்னு நீங்கள் நிறுத்திடணும். நிறுத்திட்டு இன்றைக்கி மத்தியானமே நிறுத்திட்டு நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் நல்லா பழம் சாப்பிடுங்க. ஆனால் இன்றைக்கி மத்தியானமே நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்ற நிறுத்திடணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இப்போ நாளைக்கும் சாப்பிடக்கூடாது. நாளைக்கும் நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடாமல் நீங்கள் நல்ல பழத்தை சாப்பிடுங்க. என்ன பழம் வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பழங்களை சாப்பிட்டால் சுகர் ஏறாது, சுகர் குறையும். சுகர் இருந்தால் சர்க்கரை நோய் இருந்தால் குணமாயிடும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். நீங்கள் பழத்தை சாப்பிட்டா சுகர் ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்ருப்பீங்க, இட்லி சாப்பிட்ருப்பீங்க, பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பழத்தையும் சாப்பிடும்போது சுகர் ஏற தான் செய்யும். அதனால் பழங்கள் வேறு, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் கெட்ட உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களுக்கு காரணமான உணவுகள். பழங்கள் நோய்களை குணமாக்குகிற உணவுகள். இப்போ ஒரு விஷத்தில் நல்ல தண்ணி விஷம் கலந்த நீர், ஒரு சாக்கடை இருக்குது, அப்புறம் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல தண்ணியில் சாக்கடை கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? நல்ல தண்ணி கெட்டு போயிடும். அதுபோல் தான் நீங்கள் நோய்களை தருகிற உணவுகள், இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள். இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் நோய்களை குணமாக்குகிற பழங்களை சாப்பிட்டிங்கன்னா
அந்த பழமும் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது. பழமும் விஷமாக மாறிவிடும். நோய்களை தருவதாக உங்களுக்கு புரியும். நோய்களை தான் தரும் என்று ஒரு தோற்றத்தை உங்களுக்கு காமிக்கும். இப்போ நல்ல தண்ணியில் சாக்கடையை கலந்தால் என்ன ஆகும்? நல்ல தண்ணியும் சாக்கடையாக தான் மாறும். அந்த நல்ல தண்ணி வந்து சாக்கடையோட தன்மைக்கு மாறும். அதுபோல் தான் நீங்கள் சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பழம் வந்து உங்களுக்கு வந்து நோய்களை தருவதாகத்தான் உங்களுக்கு உணரப்படும். இந்த அரிசி கேழ்வரகு என்பது நோய்களை தரக்கூடியது. ஆனால் இந்த பழங்கள் என்பது நோய்களை குணமாக்கக்கூடியது. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அதனால் நீங்கள் மருந்து சாப்பிட்றதா இருந்தால் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட பத்தியம் மாதிரி தான். நீங்கள் இயற்கை உணவு, மனித உணவு என்பது ஒரு பத்தியம் மாதிரி தான். பத்தியம் இருக்கணும், பத்தியம் இருந்து சாப்பிடணும். அப்போ தான் அது நமக்கு பலன் தரும். இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை சாப்பிடாமல் நீங்கள் மனித உணவுகள்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் குணமாயிடும். உங்களுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. அப்போ மனித உணவு எதுனா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. வேறு அரிசி கேழ்வரகு கோதுமை எதையுமே எடுத்துக்காதீங்க. உப்பு கூட குறைச்சிருங்க. வெள்ளைச்சீனியெல்லாம் எடுத்துக்காதீங்க. நாட்டு சர்க்கரையெல்லாம் வேண்டவே வேண்டாம். கரும்பு சாறு குடிக்கக்கூடாது. கரும்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா கரும்பை சாப்பிடும்போது பாதிக்கு பாதி உங்கள்கிட்ட உமிழ்நீர் அதில் கலக்கும். கரும்பை கடித்து சாப்பிடணும். கடித்து மென்று துப்பி அதில் இருக்கிற சாறை விழுங்கும்போது அந்த கரும்பு சாறில் நல்ல உமிழ்நீர் கலக்குது. அப்படி தான் நீ கரும்பை சாப்பிடணுமே தவிர ஜூஸ் போட்டு எந்த பழத்தையுமே சாப்பிடாது. ஒரு ஆரஞ்சு பழம் ஜூஸாக ஒரு டம்ளர் ஜூஸை முடுக்குன்னு குடிச்சிடுறீங்க. அதில் கொஞ்சம் கூட அந்த உமிழ்நீர் கலக்காது, கொஞ்சம் தான் கலக்கும். அப்படி எதாக இருந்தாலும் ஒரு திராட்சை பழமாக ஜூஸு, அதில் பத்தாவதுக்கு வெள்ளைச்சீனி வேறு கலந்துக்கிறீங்க. ஜூஸ் போட்டு குடித்தாலே உங்களுக்கு சுகர் வந்துடும். எந்த ஒரு பழத்தையும் மென்று தான் சாப்பிட்ணும், வாயால் சாப்பிட்ணும். ஆரஞ்சு பழமாக சாத்துக்குடியாக மென்று சாப்பிடுங்க. அந்த மென்று அந்த சக்கையை நீங்கள் ஜூஸ் போடும்போது சக்கை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வெளியே அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போக வேண்டியது. மென்று சாப்பிட்ணும், சவிச்சு சாப்பிட்ணும், கடித்து சாப்பிட்ணும். ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும், திராட்சை பழமாக இருக்கட்டும், எந்த பழமாக இருந்தாலும் இந்த ஜூஸ் போட்டு சாப்பிட்ற வேலையை வச்சுக்கூடு. அது சுகருக்கு காரணமாகும். அதில் வெள்ளைச்சீனியெல்லாம் கலந்தால் இன்னும் மோசம். அப்போ கரும்பெல்லாம் எப்படி சாப்பிடணுன்னா, கரும்பு மட்டும் கிடையாது, கரும்பை கடித்து தான் சாப்பிட்ணும். ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் கொடுங்க, இந்தாங்க 25 ரூபா அப்படின்னு மொடுக்குன்னு ஒரு டம்ளர் உள்ளே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா சுகர் தான் வரும். அந்த உமிழ்நீர் அதில் கலக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பழத்தையும், திராட்சை பழம் சாப்பிட்றீங்களா, அதில் உமிழ்நீர் கலக்கணும். கடித்து சாப்பிட்ணும், கடித்து மென்று சுவைச்சு சாப்பிட்ணும். அது மாதிரி ஆரஞ்சு பழமாக அதை கடித்து மென்று சுவைச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் அதில் உமிழ்நீர் கலக்கும். இந்த மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. மலச்சிக்கலுக்கெல்லாம் அது ரொம்ப அற்புதமான மருந்து. ஒரு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா 1/4 கிலோ திராட்சை பழம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. டெய்லி ஒரு அரை பப்பாளி பழம் பப்பாளி பழத்தில் பாதி சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. சாத்துக்குடி ஆரஞ்சில் ரெண்டு பழத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. அந்த மாதிரி பழங்கள் வந்து அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உடையது. அதை போயிட்டு சுகர் ஏறும், பழத்தை சாப்பிட்டாலும் சுகர் ஏறுதுங்கன்னு சொல்கிறாங்க. பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ருப்பீங்க? சோறு சாப்பிட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் பழம் சாப்பிடும்போது நாளைக்கு பழம் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டா இன்றைக்கி மத்தியானமே சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட நிறுத்திடுங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையில், மறுநாள் காலையில் ஒரு 10-11 மணிக்கு நல்லா என்ன பழம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பழத்தை ஆசை தீர சாப்பிடுங்க. பலாப்பழம் சாப்பிடணுமா அப்போ சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிடணுமா நல்லா சாப்பிடுங்க. சுவையான மாம்பழம் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அன்றைய தினத்துக்கு நீங்கள் அரிசி கேழ்வரகு கோதுமையினால் செய்யப்பட்ட எந்த உணவையும் சாப்பிடாம மறுநாள் வந்து உங்கள் வழக்கம் போல் உங்களுடைய அடிமைத்தனம் இருக்குல்ல, நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்குறீங்கல்ல அரிசி கேழ்வரகு கோதுமை, அந்த உணவுகளை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு சுகர் வரும். பழத்தை சாப்பிடுவோம், பழங்களை மட்டும்தான், மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது. மனித உணவுகளை சாப்பிடும்போது மனித உணவுகள் அல்லாத இந்த சோறு, பூரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வரும். அதுதான் இதிலேருந்து நான் சொல்ல வருது.